விழுப்புரம் மாவட்டம் வேப்புதூர் கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பொன்முடியுடன் திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் வழங்கிட கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் எல்லைக்கு உட்பட்டது வீப்புத்தூர் கிராமம். இந்த கிராமத்தில் இன்று காந்தி ஜெயந்தியை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டார். அப்போது அமைச்சர் பொன்முடி கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடம் பொதுவான கோரிக்கைகள் ஏதேனும் இருப்பின் கிராம சபை கூட்டத்தில் தற்போது தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினார். அப்போது புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பூர்ணிமா அவர்களின் கணவரான அண்ணாமலை சிவராஜ் இந்த கிராம சபை கூட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக வீப்புத்தூர் கிராமத்தில் 5 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளதாகவும் அதில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது. மீதமுள்ள 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு கிராமத்தில் போர் போட்டு தண்ணீர் ஏற்றப்படுகிறது. ஆனால் 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் போரும் பழுதடைந்துள்ளது. இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 3.5 ஆண்டுகளாக இந்த 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் நிரப்புவதற்காக போராடி வருகிறேன் என கூறியிருந்தார். இதனை கேட்ட அமைச்சர் பொன்முடி 3.5 ஆண்டுகளாக போராடி இருந்தால் என்னிடம் ஏன் கூறவில்லை? இது குறித்து நீங்க இதுவரை என்னிடம் கூறவில்லை. முன்னதாகவே கூறியிருந்தால் இதன் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என கூறினார். இதனையடுத்து அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் அவரிடமிருந்து பேசிக் கொண்டிருந்த போதே மைக்கை பிடிங்கி அமர வைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பைப் போட்டு தண்ணி வர சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. சரி, துணைவியார விட்டுதெல்லாம் எழுதி கிராம மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீயே பண்ணிடு, இவரே பண்ணிடலாம்ல எல்லா வசதியும். ஐயா, அது இல்லாம தான் இருக்கு ஐயா.